தமிழகத்தின் முக்கிய ஆன்மீக தலமாக விளங்கும் திருச்செந்தூரில் பாதாள சாக்கடை கழிவுநீர் சாலைகளில் வழிந்தோடுவது நாள்தோறும் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு கடும் அவலத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டின் ஆன்மீக மண்ணான திருச்செந்தூர் முருகப்பெருமானின் திருக்கோவிலுக்கு புகழ்பெற்ற நகரமாக உள்ளது. சந்தனமும் மலர்களும் மணக்கும் மண்ணில் இன்று கழிவுநீர் மற்றும் அதில் இருந்து வரும் துர்நாற்றத்தால் பக்தர்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகராட்சி பகுதியில் சுமார் 50,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். அத்துடன் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் குறிப்பாக 2ஆம் படை வீடான சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். இந்த ஆன்மீக மண்டலத்தின் நடுவே பாதாள சாக்கடையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் நகரின் வீதிகள், சாலைகள் முழுவதும் வழிந்தோடுவதால் மக்கள் தினமும் கடும் துர்நாற்றம் மற்றும் உடல் உபாதைகளை எதிர்கொள்கின்றனர். முருகனை தரிசிக்க வரும் பக்தர்கள், பள்ளி செல்லும் மாணவர்கள், வேலைக்கு போகும் பொதுமக்கள் என அனைவரும் கழிவுநீர் மிதித்தே செல்லும் அவல நிலை உருவாகி உள்ளது. சாலைகள் முழுவதுமாக கழிவு நீரில் மூழ்கி நகரம் முழுவதும் கடும் துர்நாற்றத்தில் மூச்சுவிட முடியாத சூழல் உருவாகி உள்ளது. கடைவீதியில் வியாபாரம் செய்வோருக்கு அது பெரும் தடையாகவும் மாறி உள்ளது. பாதாள சாக்கடை குழாயில் ஏற்பட்டுள்ள அடைப்புகளால் திருச்செந்தூர் நகரம் முழுவதும் கழிவுநீர் சாலைகளில் வழிந்தோடும் நிலை ஏற்பட்டுள்ளது. சன்னதி தெரு, ரத வீதி, பஸ் நிலையம், பள்ளிக்கூடம், கடை வீதிகள் என முக்கிய பகுதிகள் அனைத்தும் கழிவுநீர் குளமாக மாறியுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். நகராட்சியில் இவங்க சரியான முறையில் அதை சீர்படுத்த முடியலை. அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால சீர்படுத்த முடியலை. இதை சீர்படுத்தினா பைப்போட அளவு பெரிய அளவில் பைப்பு போட்டால் மட்டுமே இதுக்கு மாற்று வழி செய்யும் பட்சத்தில் மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அது வரைக்கும் இது தீர்வு இல்லாத அளவுக்கு இது மீண்டும் 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 இது வந்துக்கிட்டு தான் இருக்கும். மழை பெஞ்சால் தான் இந்த மாதிரி பாதாள சாக்கடை வருதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்படி இல்லை. திருச்செந்தூரபுரத்தில் நார்மலான டேட்லேயே இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இடத்த அடைச்சா இன்னொரு இடத்துல பொங்கி வந்துட்டே இருக்கு. இது டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிட்டு, லட்சக்கணக்கான மக்கள் வர்ற இடமா ஆகிட்டு. சுத்தம் இல்லை, மல்லுசா சுத்தமே இல்லை சார். எங்கே பார்த்தாலும் குப்பை கூலம், கோயில் சுற்றி பாருங்கள், அந்த சைட்லலாம் தண்ணி கட்டி கிடக்கு, ரோடு சரியில்லை. வந்து போய் இதே நம்ம திருப்பதி போகிறோம், அதர் ஸ்டேட்டு எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க, இங்கே அப்படி நீட்டாகவே இல்லையே. மக்கள் வந்து போகிறாங்க, போக்குவரத்துக்கு நம்ம ரோடும் சரி கிடையாது. போடுற ஒரு மலைக்கு ரோடு தாங்க மாட்டுக்கு. இப்படி இருக்கும்போது அரசு கவனத்தில் எடுத்துக்கிடணும். இந்த பாதாள சாக்கடை திட்டம் முழுக்க ஒரு தவறான, அதாவது தொலைநோக்கு பார்வையில்லாத திட்டம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசு அதை கவனத்தில் கொண்டு அதை ஒரு தொலைநோக்கு பார்வையாக அதுக்குள்ள கட்டமைப்பை உருவாக்கி இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி அதை உருவாக்கணும். அப்படி உருவாக்கினால் மட்டும்தான் இந்த திருச்செந்தூர் மக்களின் பிரச்சனை நிரந்தர தீர்வு ஏற்படுங்கிறது எங்களுடைய கருத்து. பள்ளி மாணவர்கள், பெண்கள், வேலைக்கு செல்பவர்கள், கடைகளுக்கு வருபவர்கள் என அனைவரும் கழிவுநீர் மிதித்து செல்ல வேண்டிய துயரமான நிலை உருவாகி உள்ளதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் துர்நாற்றத்தால் சுவாசிக்க கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் நோய் தொற்று பரவுவதற்கான அபாயமும் மிகவும் அதிகமாக உள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். 1990களின் தொடக்கத்தில் மாநகர சுத்திகரிப்பு தேவையை கருத்தில் கொண்டு 2000ஆம் ஆண்டு பாதாள சாக்கடை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2009ஆம் ஆண்டில் 15 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டப்பணிகள் தொடங்கினாலும் நிர்வாக பிரச்சனைகள் காரணமாக 2015ஆம் ஆண்டில் பாதி மட்டுமே நிறைவேற்றப்பட்டது. ஆரம்பத்தில் 4700 குடும்பங்கள் மட்டுமே பாதாள சாக்கடை குழாய்களுடன் இணைக்கப்பட்டன. ஆனால் இன்றைக்கு நகரின் மக்கள் தொகை 50,000த்திற்கும் மேல் ஆகி குடியிருப்புகள் மற்றும் தனியார் விடுதிகளின் எண்ணிக்கை 20,000த்திற்கும் மேல் அதிகரித்துள்ளது. இதனால் பாதாள சாக்கடை குழாய்களில் அடைப்புகள் ஏற்பட்டு கழிவுநீர் வெளியே செல்ல முடியாமல் சாலைகளில் வழிந்தோடி வீதிகளில் தேங்கி நிற்கின்றன. கோயிலுக்கு வரும் பக்தர்கள், குறிப்பாக பாத யாத்திரையாக வருபவர்கள்
இதை கடந்து கோவிலுக்கு செல்ல வேண்டிய துயரமான நிலை உருவாகி உள்ளதாகவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். முருகன் கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் மூஞ்சியை சுழிச்சிட்டு தான் போகிறாங்க. அன்னைக்கு ஒரு ஃபேமிலி வராங்க, மொட்டை போட்டிருக்காங்க, புது துண்டு எல்லாம் போட்டுட்டு போகிறாங்க. போகும்போது சாக்கடை ஒரு கார்காரன் வார சாக்கடை தண்ணி அடிச்சுட்டு போகிறான். அவங்க எவ்வளோ மனவேதனையாக இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணி முருகன் கோயிலுக்கு வராங்க வைக்கிறாங்க, எவ்வளோ மனவேதனையோட போவாங்க. இது வந்து நிறைஞ்சு போகுது, இடத்துல ஒரு வண்டியை கொண்டு வராங்க, அந்த இடத்துல எடுக்கிறாங்க, அப்புறம் முடிச்சுது, மறுநாள் அதே இடத்துல மறுபடியும் எடுக்கிறாங்க. இப்படி தான் நடக்கிறத தவிர நிரந்தர சொல்யூஷன் வந்து திருச்செந்தூரில் இல்லை. இங்கே மக்கள் வாழவே முடியல. இங்கேருந்து பஜாரில் நீங்கள் சுற்றி பாருங்கள், சுற்றி எல்லா ரதையிலையும் சாக்கடை பொங்கி போயிட்டே தான் இருக்குது. நிரந்தர தீர்வு இதுக்கு வந்து ஏதாவது பண்ணணும். இங்கே வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து டெய்லி தரிசனம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு கடலில் நீராடிட்டு போகிறாங்க. அப்படி போகக்கூடிய கோயிலுக்கு போகக்கூடிய பாத யாத்திரை பக்தர்கள் வந்து கடல் நீரில் நீராடுறதுக்கு முன்ன கூட்டி இந்த கால்வாய் வழியாக போகிற சாக்கடை தண்ணியில் தான் முதல்ல கால் மிதிச்சுட்டு அப்புறம் தான் கடலில் போய் கால் மிதிக்க முடியும். அப்படி இருக்குது திருச்செந்தூர் நிர்வாகத்தினுடைய சாக்கடை பாதாள திட்டம். அரசு நகராட்சி திட்டத்திற்காக ஒதுக்கிய பணத்தை நகராட்சி நிர்வாகம் வந்து முறைப்படி இதை செலவு பண்ணியிருந்தனா திருச்செந்தூருடைய அவல நிலையை வந்து இந்த அளவுக்கு இருந்திருக்காது. திருச்செந்தூர் சாக்கடை பாதாள திட்டம் வந்து ஒரு தோல்வியடைந்த திட்டம். வெளி மாநிலங்களிலிருந்து வருபவர்களும் இந்த கழிவுநீர் வழியாக பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். இந்நிலையை சரி செய்ய தனியார் விடுதிகளின் முறையற்ற கழிவுநீர் இணைப்புகளை நீக்க வேண்டும் எனவும், மழைநீருக்கென தனி வடிகால் அமைத்து பாதாள சாக்கடை திட்டங்களை புதுப்பித்து நகர வளர்ச்சிக்கு ஏற்ப புதிய திட்டங்களை அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று தங்கள் ஒருமித்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக திருச்செந்தூர் செய்தியாளர் ரா ஐகோர்.